இப்போ இந்த நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, துவா ரெண்டு சாராரும் அல்லாட்ட துவா செய்கிறாங்க. காஃபிர்களும் அல்லாட்ட துவா செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாட்ட துவா செய்கிறாங்க. பத்ருடைய நாளில் அபூஜஹில், யா அல்லாஹ், யார் எங்களில் அநியாயக்காரரோ அவரை அழித்து விடுவாயாக, அல்லாஹ் துவா செய்கிறான். சத்தியத்தில் இருப்பவரை ஜெயிக்க வைப்பாயாக என்று பிரார்த்தித்தான். அப்படி இது எங்கே வருது அப்படின்னா 37,829 முஸ்னத், இதாவது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாங்கிற இந்த கிதாபில் வருது. இதை பற்றி தான் அல்லாஹ் 8வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மறுப்போரே நீங்கள் தீர்ப்பை தேடிக்கொண்டிருந்தீர்கள், இதோ தீர்ப்பு வந்து விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், கேட்டில்ல யார் அசத்தியவாதின்னு சொல்லி கேட்டில்ல, இதோ தீர்ப்பு வந்துருச்சு. அல்லாஹ் சொல்கிறான், இதோ தீர்ப்பு வந்துருச்சு பாருங்க அப்படிங்கிறான் இறைவா. அது இதே சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய துவா. ரசூல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் நைட்டு பூரா ரசூல்லா இருந்து துவா செய்கிறாங்க. அவங்க வந்து தூங்கவே இல்லை. அந்த நேரத்தில் தான் சஹாபாக்களுக்கு தூக்கம் வருது, மழை பெய்யுது, அந்த தண்ணி கிடைக்குது. இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதனால் அந்த சம்பவத்தை நான் சொல்லலை. அப்போ இந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா முழு இரவும் துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. இறைவா என்ன துவா செய்றாங்க, இறைவா காஃபிர்களுக்கு எதிராக உனது உறுதிமொழியையும், நீ உறுதிமொழியாண்ட கொடுத்தில்ல அது வாக்குறுதியையும் நிறைவேற்றி தருமாறு நான் கேட்கிறேன். நீ எனக்கு வாக்குறுதியின் கொடுத்தில்ல, அதை எனக்கு நிறைவேற்றி கொடு. அல்லாஹ் சொல்கிறான் அந்த இடத்துல. இந்த தாயிஃபுடைய இதில் கூட அல்லாஹ் சொல்கிறான், இந்த கூட்டத்தினர் புறங்காட்டி ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதை வாக்குறுதி வந்து நிறைவேற்றி கொடு. இறைவா இந்த இறை நம்பிக்கையாளர்கள் அழிக்க நினைத்தால் உன்னை வழிபடுவோர் இல்லாமல் கஷ்டப்பட்டு நான் தயார் பண்ண கூட்டம் இது. 13 வருஷம் இதுக்கு பின்னாடி நான் உழைச்சிருக்கிறேன். இந்த ஈமான் கொண்ட கூட்டம் வந்து சாதாரண ஒரு நாளில் முளைச்சிட மாட்டாங்க மூமின்கள், நல்லா தெரிஞ்சு. ஒரு நாளில் வந்து வானத்திலிருந்து மூமின்கள் உதிச்சிட மாட்டாங்க. அவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஈமானுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பலமான விஷயம். அதை கொண்டு வர்றது சாதாரண வேலை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே பல வருடங்கள் தேவைப்பட்டது. மறுபடியும் நான் ஒரு நாள் 2 நாளில் நான் கூட்டு வர முடியாது. இந்த வழி இவங்களை மட்டும் அழிச்சிட்டா அப்படின்னா உன்னை வழிபடுவோர் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று கூற, உடனே இதை சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கூட தான் முழிச்சிட்டு இருக்கிறார். அவரும் தூங்கல. அவர் சொன்ன உடனே இவரே பதட்டமாறார். என்னடா இது பாருங்க, இது ஆக்சுவலாக பார்க்க போனால் இது வந்து ரசூல்லாவுடைய வழக்கத்துக்கு மாற்றமான துவா. இந்த மாதிரி ஒரு துவா ரசூல்லா கேட்டிருக்கவே மாட்டாங்க. எப்படி இருக்குது, இவங்களை அழிச்சிட்டா உன்னை வணங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கிற, அதாவது துவாவில் உச்சகட்டத்தை தொட்டுட்டாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு எடுத்தீங்கன்னா வரம்பு மீறுதல் தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன, இதை விட ஒரு வாசகம் கூட சொல்லிட்டா என்ன ஆயிரும், அல்லாஹ்வை கண்ணிய குறைவா பேசுன மாதிரி ஆயிரும். அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாத அந்த எண்டு வரைக்கும் போற மாதிரி ஆயிரும். அபூபக்கர் சொல்றாங்க, நீங்க கேட்கற வேண்டிய அளவு கேட்டீங்க, நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போதும் போதும் அப்படிங்கிறாங்க. அவங்க கைகளை பிடிச்சிட்டு போதும், நீங்க ரொம்ப கேட்டீங்க, ஓவரா போயிருவீங்க இதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா. அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அந்த இடத்துல வந்து அபூபக்கர் போய் ரசூல்லாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல், உணர்ச்சி வசப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழுகுறாங்க. ரொம்ப இதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த ஈசா நபியுடைய அந்த கடைசி பிரார்த்தனை இருக்கு பாருங்க, லாஸ்ட் சப்பர், அதுவும் இதுவும் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரே கண்டிஷனில் வரும். அவங்களும் அதே மாதிரி தான் கேட்பாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்கிறவங்க யார் அப்படின்னு வரும்போது அந்த 12 பேர் மட்டும்தான் கிடைச்சிருப்பாங்க. அது கடைசி நேரத்தில் அவரும் துவா செய்ய போய் தான் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கிட்டு வானத்துக்கு அவரை உயர்த்திக்கிட்டான். இப்போ அந்த துவாவுக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் சப்பர் எது, அந்த துவா வந்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப சிறப்பிச்சு பேசுவாங்க. இப்போ நமக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு லாஸ்ட் சப்பர் துவா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துவா தான். அது ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த எல்லை வரைக்கும் நீங்கள் போய் டச் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது, போதும் எந்திரிச்சிருங்க அப்படின்றாங்க. உடனே ரசூல்லா வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு சொல்றாங்க, விரைவில் இந்த படையினர் தோற்கடிக்கப்படுவார்கள், அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லி 54வது அத்தியாயத்தில் 45வது வசனம். இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது மகிழ்ச்சியா வந்தாங்க அப்படின்னு சொல்லி புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல வந்து இது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 3953 சஹீஹுல் புகாரியில் இந்த சம்பவம் இருக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா இது பார்த்தீங்கன்னா முஸன்னஃப் இப்னு அபூ ஷைபாங்கிற அந்த கிதாபில் பார்த்தீங்கன்னா 37,832வது ஹதீஸா இது இருக்கு. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க வந்து சொல்றாங்க, இறைவா குறைஷிகளை பிடி, ரசூல்லா சொல்றாங்க, அபூ ஜஹிலை பிடி, உத்துபா பின் ரபியாவை பிடி, சஹா அப்படின்னு சொல்லிட்டு ஷைபா பின் ரபியாவை பிடி, வலீத் பின் உத்பாவை பிடி, உமையா பின் கலஃபை பிடி, உக்பா பின் அபி முஹித்தை பிடி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காஃபிருடைய பேரை சொல்லி சொல்லி ரசூல்லா வந்து துவா செய்கிறாங்க. இவர்கள் எல்லாம் கிணற்றில் போடப்படுவதை நான் பார்த்தேன். அதாவது அந்த வெட்டப்பட்டதுக்கு அப்புறம்
இந்த கிணத்துல இவங்களுடைய சடலங்கள் வீசும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த சஹாபி வந்து அறிவிக்கிறார். அதே சமயம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சஹாபாக்கள் 313 பேர், அதான் பிரபலமானது. அப்போ இந்த 313 பேருடைய எண்ணிக்கை வந்து ஒரு சஹாபி சொல்றாரு, தாலூத் அப்படிங்கிறவருடைய அந்த ஆற்றை கடந்தாங்கல்ல, அதாவது சூரத்துல் பக்ரால வரும், இந்த ஜாலூத்தை வந்து கொல்றதுக்காக தாலூத்துடைய தலைமையில் ஒரு படை வந்து போகும். அதில் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஆறு வரும். அப்போ அந்த ஆறுல வந்து அவர் அந்த இருக்கக்கூடிய அந்த இறை தூதர் சொல்லுவார், இந்த ஆற்றுல யாரும் தண்ணி குடிக்காதீங்க, இதை வந்து அல்லாஹ் சோதனையாக அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணுவோம் அல்லாஹ் அந்த இடத்துல. அதாவது உண்மையிலேயே சண்டை போட தெரிஞ்ச, அதாவது உண்மையிலேயே தைரியமாக நிற்கக்கூடிய மூமின்கள் மட்டும் ஃபில்டர் ஆகணும், இந்த கலிசடைங்கெல்லாம் கழியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆற்றை வந்து அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்தியிருப்பான். இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, இவருடைய கட்டளையை மீறி அவங்க தண்ணி குடிச்சிருவாங்க. தண்ணி குடித்தோடனே என்ன ஆயிரும், அவங்க உடம்புலாம் செயலிழந்து போயிடும். அதாவது எந்திரிச்சு போகிறதுக்கு அவங்களுக்கு சத்து இல்லாமல் அப்படியே சோர்ந்து உட்காந்துக்குவாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த ஆற்றை கடந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 313 பேர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சஹீஹுல் புகாரியில் 3957 3958. அதாவது இவங்க சஹாபி சொல்றாரு, அந்த தாலூத்தோட ஆற்றை கடந்தவங்களும் பத்ரில் நாங்கள் கலந்துகிட்ட எண்ணிக்கையும் ஒரே எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு விஷயமும் வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம்.